உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் அதை விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை குறித்து நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். தமிழகத்தில் அரசு பேருந்துகள் சுமார் 22,000 பேருந்துகள் ஓடுகிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இந்த 22,000 பேருந்துகளில் எத்தனை பேருந்துகள் முழு தகுதியுடன் சாலையில் ஓடுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நகைச்சுவையாக சொன்னால் கூட அந்த கரகாட்டக்காரன் வண்டி போகும்போது முன்னாடி ஒரு டயர் ஓடும், அந்த மாதிரி ஒரு அரசு பேர் ஓடினதாக பேப்பரில் போடுறாங்க. ஆகவே இந்த நிலையில் இதை ஏன் சரியாக இவர்களால் பராமரிக்க முடியவில்லை? இதற்கான காரணம் என்ன? இதனுடைய உச்சகட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால், சமீபத்தில் ராஜபாளையத்திலிருந்து புனலூருக்கு, அதாவது கேரளாவில் உள்ள புனலூருக்கு போகின்ற போது ஒரு பெண் அரசு பேருந்து அப்படியே கீழே விழுந்த காட்சியை வாட்ஸ்அப்லையும் தொலைக்காட்சியிலும் நம்ம பார்த்தோம். அதோட மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவரே கொடை பிடிச்சின்னு ஓட்டுறாரு. மக்கள் உள்ளே உட்காந்துக்கிற ஒழி கொடை பிடிச்சா கூட பரவாயில்ல, டிரைவர் கொடை பிடிச்சி ஓட்டக்கூடிய அளவுக்கு அரசு பேருந்துகள் இருந்திருந்தால் இது மக்களினுடைய உயிரோடு அரசு விளையாடக்கூடாது. ஆகவே இதை முறையாக பராமரிக்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகின்றேன். திமுகவினுடைய தொழில் முன்னேற்ற சங்கத்தினுடைய பேரவை பொருளாளர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆறுமுக நாயனார் அவர்கள், திருவள்ளூர் போக்குவரத்து கழகத்தினுடைய முன்னாள் தொழில் சங்க தலைவர் திரு சுப சிவபெருமாள் ஐயா நம்முடைய இருக்கின்றார். சிஐடியினுடைய மோகன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். அரசு பேருந்துகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். உடைந்து போன படிக்கட்டுகள், வளைந்து தொங்கும் சன்னல் கம்பிகள், உட்கார முடியாத இருக்கைகள், மேற்கூரைகள் மட்டுமின்றி மழைக்காலங்களில் பேருந்தின் உள்ளே ஒழுகாத இடம் இல்லாத அரசு பேருந்துகளே இல்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் சமீபத்தில் நடந்த புனலூர் பேருந்து நிகழ்வு அரசு பேருந்துகளின் பராமரிப்பின்மைக்கு சாட்சி சொல்லுகின்றன. தமிழக அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவதும், அதில் பயணம் செய்பவர்களும் சாலையில் பிற வாகனங்களில் செல்பவர்களும் விபத்துக்குள்ளாகி பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. ஆட்சி ஏற்ற 3 மாதங்களில் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியதில் உள்ள அக்கறையை பராமரிப்பில் காட்டாதது ஏன் என்கிறார்கள் பொதுமக்கள். தமிழகத்தில் சுமார் 22,501 அரசு பேருந்துகள் இருக்கின்றன. இதில் நாள்தோறும் சுமார் 2 கோடி பேர் பயணிக்கின்றனர். இவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்காமல் பராமரிப்பு பணிகளில் மெத்தன போக்கை கடைபிடிப்பது எந்த வகை நியாயம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் பயணிகள். பேருந்துக்கான பராமரிப்பு நிதி ஒதுக்கீட்டை அதிமுக அரசு பெரிய அளவில் உயர்த்தி வழங்காததும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் விளையாட்டை அரசு பேருந்துகள் கவனிக்க தவறினால் நஷ்டம் போக்குவரத்து கழகங்களுக்கு மட்டுமல்ல, அரசுக்கும் தான். உண்மையாலே ஒரு பேருந்தினுடைய ஆயுட்காலம் என்பது 6 ஆண்டுகள் 7 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேருந்துகள் தகுதியானவர்களாக இருக்கின்றன. நான் கல்லூரி மாணவி. நான் கல்லூரிக்கு செல்லும்போது சரியான நேரத்தில் பேருந்தே வரமாட்டேங்குது. மழைக்காலங்களில் உள்ளேயே தண்ணி கொட்டுது, எங்கள் புக்கெல்லாம் நனைஞ்சு போகுது. அந்த நனைஞ்சு போன புக்கை வச்சு நாங்கள் என்னதான் படிக்க முடியும்? அதையும் தாண்டி ஏழை எளிய மக்கள் தான் பேருந்தில் ஏறுறாங்க. 25 ரூபா 30 ரூபான்னு பயண சீட்டு வாங்கினா அவங்களால எப்படி முடியும்? தூசுங்க, இன்ஜினில் போய் பாருங்கள். இன்றைக்கி எம்டிசி பஸ்ஸில் எவ்வளோ தூசுங்க. அந்த தூசிலே ஆசுமாகாரம் ஒருத்தர் முன்னாடி உட்கார முடியாது, எல்லாம் பின்னாடி தான் போய் உட்காரணும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை. அங்கே இருக்கிற ஜன்னல் கம்பிகளெல்லாம் கடம் வாசிக்கும், கடன் அடிக்கும். இந்த கடம் வாசிக்கிற கம்பிகள் இருக்குது, நிற்கிற கம்பியும் கடம் வாசிக்கும். அது நில குழஞ்சி போய் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜன்னல் ஓரர்களுடைய கண்ணாடிகள் ஜாம் ஆகிடும். அதை ஒரு கிரீஸ் போட்டு லூஸ் பண்ணி பயணிகளுக்கு எளிதாக வைக்க மாட்டாங்க. அதை தூக்கிறதுக்கு ஒரு பெரிய பலமோட 2 பேர் சேர்ந்து தூக்கணும். முடியலையா, கண்டக்டர் அவரும் இல்லையா, டிரைவர் தான் வரணும். அதுக்கு பிறகு
இப்படி ஒரு அவலநிலை இருக்குது தான் சார் செய்யுது. கம்பிங்க, பஸ் கம்பிங்க, அது வந்து வெல்டிங் பண்ணியிருக்காங்க நிறைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா. இப்போ பிரேக் பிடிக்கும்போது அவங்க போகிறதே ஸ்பீடு, திடீர்னு பிரேக் பிடிக்குறாங்க. நாங்கள் பிடிக்கும்போது அந்த கம்பியோடு நாங்கள் போய் சேர்ந்து விழுற மாதிரி இருக்குது. பிரிட்ஜில் போகும்போது ஸ்லோவாக போகணுன்னு இருக்குது, ஆனால் இந்த ஸ்லோ யாரும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. பிரிட்ஜில் போகும்போது அவங்க டேர்ன் பண்ணுறதுல சீட்லேருந்து கீழே விழுந்துற அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க. ஸ்பீட் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே. ஒரு பேருந்தை பராமரிப்பதற்கான ஊழியருடைய எண்ணிக்கை 1.25 தொழிலாளி இருக்கணும் என்று இந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் ஒரு அரசினுடைய கமிட்டி, பட்டாபிராமன் கமிட்டி சொன்ன ரிப்போர்ட்டு. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக குறைந்து 0.75 என்று மாற்றப்பட்டது. இப்போ 1.25 தொழிலாளி 3/4 தொழிலாளி ஆகிட்டான். ஆனால் 3/4 தொழிலாளி இன்றைக்கு பராமரிப்பில் இருக்கிறாங்களா அப்படி என்றால் அதுவும் இல்லை. கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பணிமனையிலையும் டைம் ஆஃபீஸ் வேலையை போய் பார்க்குறது, பராமரிப்பு வேலையை பார்க்குறது பதிலாக பராமரிப்பு பணியை மாற்று பணியாக நிர்வாகம் மாற்றி அனுப்புது, ஸ்டோர் பணியை பார்க்க சொல்கிறது. அப்புறம் கேஎம்பிஎல் கணக்கு போடக்கூடிய பிரிவுக்கு தொழிலாளிகள் அனுப்பிச்சிடுறது. ஆளுங்கட்சி சேர்ந்த நபர்களுக்கு சம்பளம் இல்லாத வேலை செஞ்சு கொடுக்க ஒரு பொறுப்பு. இப்படி தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வேறு பணிகளுக்கு மாற்றி அனுப்பிடுறதால அந்த ஊழியர்களுடைய பற்றாக்குறை, ஏற்கனவே பற்றாக்குறை, 1.25 தொழிலாளி 3/4 தொழிலாளி கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக தொழிலாளியுடைய எண்ணிக்கை குறையும் போது தான் இந்த தொழிலாளர்கள் தான் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த பழுதான பேருந்துகளை இயக்கி 2.25 கோடி பயணிகளை ஒவ்வொரு நாளும் ஏற்றி இயக்கிறோம். இந்தியாவிலேயே சிறந்த போக்குவரத்து கழகன்ற பேரும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் போதுமான பராமரிப்பு இல்லை என்பது உண்மை. ஐயா, நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேங்கய்யா. கிராமத்தான இந்த அரசு பேருந்தை பற்றி என்னோட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணிகளை காவு வாங்குகின்ற பெரிய ஓட்டை, பக்கவாட்டில் உடைத்து தொங்குகின்ற ஜன்னல்கள், சீர்குலைந்து போன இருக்கை, பயணிகள் கொறித்து போட்ட வேர்க்கடலை, உரித்து போட்ட பழங்களின் தோல், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எப்பொழுது வேணாலும் படுத்து விடும் என்ற நிலையில் இருக்கின்ற மாடுகளை போன்ற எப்போ வேணாலும் நடு ரோட்டில் நின்று போகின்ற பேருந்துகள், பேருச்சம்பழத்தெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம் அரசு பேருந்து ஞாபகம் தான் வருது எனக்கு. எங்கள் தம்பி மனைவி தான் 7வது மாதம் பிரசவத்துக்காக செக்கப்புக்கு தான் போனாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுது, மாமா அது மாதிரி நான் போகிறோம் செக்கப் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாயங்காலம் ஃபோன் வருதுயா, சுகப்பிரசவம் அப்படின்னா அந்த கிராமத்தில் அந்த பேருந்தில் குலுக்கி நெழுக்கி அதை எடுத்து போயிட்டு ஒரு சுகப்பிரசவமே நடந்துக்கின்ற ஒரு நடமாடும் மருத்துவமனையாக தான் நம்ம அரசு பேருந்துகள் இருக்குங்கிறத இப்போ நான் பதிவு வச்சுக்கிறேன். அதாவது டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, மேலாண்மை இயக்குனர் அவங்கெல்லாம் வந்து பார்க்குறதே கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்து வண்டி எப்படி போகுது என்னென்னு வண்டியில் உட்காந்து பயணம் செய்யணும். அப்போ தான் பயணிகளுடைய கஷ்டம் என்னன்னு புரியும். அது தொடர்ந்து செய்தால் நல்லாயிருக்கும். சரி, இந்த பக்கம் வண்டியினுடைய பராமரிப்புகள் நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை மறுக்கிறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பராமரிப்பே கிடையாது. மேலதிகாரிகள்லாம் நினைக்கிறான்னு சொன்னால் ஒரு வண்டி கொடுத்தா அந்த டிரைவர் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஓட்டி வரணும், ஒரு 20,000 ரூபாய் 25,000 பணம் சம்பாதிக்கணும், அந்த மோட்டிவில் தான் இருக்கணும். தவிர அதுக்கு சரியான உதிரிபாகங்களை தந்து அந்த பேருந்தை பராமரிக்க மக்களுக்கு ஒரு பயன்படுகிற அந்த பேருந்து நிறுவனமாகன்றது கிடையாது. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் இல்லை, ஸ்லாக் அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு டிரைவர் சொன்னால் கூட இல்லை நீங்கள் சென்னை வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னுவார். அவர் பிரேக் அடிக்கணும்னு நினச்சா கூட பிரேக் நிற்காது. இந்த சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தவறுகளும் என்பது அந்த ஓட்டுநருக்கே போய் சேருது. இது நிர்வாகம் செய்கிற தவறை இன்றைக்கு தொழிலாளர் மீது சுமத்துகிற நிலைதான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சென்னை வண்டியில் நடத்துனராக செயல்பட்டு பணிபுரிந்து வருகிறேன். எனது பேருந்தில் வந்து கீர் பாக்ஸ் வந்து ஆடுகிறது, ஜாயின்லேருந்து சவுண்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு 6 மாத காலங்களாக தொடர்ந்து நான் லாக் புக்கில் வந்து ஓட்டுநரை சொல்லி நாங்கள் எழுதி வைக்கிறோம். ஆனால் மறுநாள் பணி முடித்து மீண்டும் பணிக்கு வரும்போது அந்த பேருந்தை நாங்கள் தொடரும்போது அவர்கள் சார் நாங்கள் எழுதி வச்சுட்டு போன கீர் பாக்ஸில் சவுண்டு வருது, ஜாயிண்ட் எல்லாம் ஆடுதுங்களே என்ன ஆச்சு அப்படின்னும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த பேருந்து கிடையாது, நீங்கள் உங்களுக்கு கேட்குற காரணத்தினால் மாற்று பேருந்து வேறு எண் கொண்ட பேருந்தை கொடுத்து விட்டு அந்த பேருந்தை வேறு இது ரூட் பக்கம் அனுப்பிவிடுகிறார்கள் ரிப்பேர் பண்ணாமலே. ஆனால் எங்களுடைய குறை வந்து அந்த ஓட்டுநருக்கு தெரிய போவது கிடையாது. அவர்கள் பாவம், அவர்கள் போய் அந்த பணி முடித்து திருப்பும் அதே குறையை அவர் வைக்கிறார்கள்.
அவர்களும் மறுநாள் கேட்கிறார்கள் என்று அந்த பேருந்தை இன்னொரு ரூட்டில் மாற்றி விடுகிறார்கள். இப்படியே இவர்கள் ஒட்டன்ஸ் பண்ணி வருகிறார்கள் கொண்ட ஒழிய, ஆனால் எங்கள் குறையை நிவர்த்தி செய்ய முடியவில்லை அவர்களால். இது முறையாக அவர்கள் பராமரிக்க காரணத்தினால் இதனால் ஓட்டுநர், நடத்துனர் எல்லாமே பாதிக்கப்பட்டு நாங்கள் அவல நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அவல நிலை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறோம். ஒரு பேருந்து இயங்கணும், ஒரு ஸ்டாப்பிலேருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் போகணுன்னா முக்கியமான பொருள் அந்த ஜாயிண்ட் ஐட்டம். அந்த ஜாயிண்ட் ஐட்டத்து 2 ஜாயிண்ட் இணைக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் போல்ட்டு நட்டு பார்த்தீங்கன்னா போல்ட்டு தரமானதாக இருக்கும், நட்டு தரமற்றதாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஜெனுவன் ஸ்பேர்ஸ் போடுறதுனால அந்த ஜாயிண்ட் போல்ட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சி யூனிட்டில் ஒரு புதுப்பிக்கும் பிரிவில் நாங்கள் வந்து ஒரு சேம்பரோ இல்லை கீர் பாக்ஸோ ஏதோ நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம்னா அதுக்கு உண்டான ஒரு உதிரி பாகங்கள் வாங்கி கொடுத்தாதான் அந்த ஆர்சி பொருட்கள் வந்து சரியான முறையில் தயாரிக்கப்பட்டு பொறிப்பதி பொருத்தப்பட்டு எங்ககிட்ட வர்றப்போ தான் அதை நாங்கள் மாட்டுவோம். ஆனால் இதுக்கு இடையில் தரமான உதிரி பாகங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுறாங்க, போனதுலேயே வந்ததில் இதுக்கு அது பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்லன்னு பழைய உதிரி பாகங்களே போட்டு இயக்குவதனாலேயே அதில் வந்து நாங்கள் குவாலிட்டியை கொடுக்க முடியல. தனியார் பேருந்துகளை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு அரசு பேருந்துகளில் பராமரிக்க முடியாததுக்கான சூழ்நிலை என்ன? குறிப்பாக தூரம் போகக்கூடிய பேருந்துகள். நீங்கள் தனியார் பேருந்துக்கும் அரசு பேருந்துக்கும் கம்பேர் பண்ணும்போது அரசாங்க பேருந்தில் வந்து எல்லாமே செய்ய முடியும், ஆனால் செய்வது இல்லை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயணி தான் வந்து, நுகர்வோர் தான் வந்து எஜமான், நமக்கு எஜமான். அந்த எஜமான் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வராருன்னு சொன்னால் அவர் வந்து திருப்திப்படுத்தணும். அந்த சேவை அப்படி இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட சேவை என்பது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் நான் சொல்வேன். நான் தொலைதூர பேருந்து ஓட்டின்னு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 20 பேர் ஒரு வண்டியை மெயின்டெனன்ஸ் பார்க்குறது சிரமமான விஷயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஆட்களை வெகு காலமாக எடுக்காமே வச்சுட்ருக்காங்க. இது சம்மந்தமாக பல கட்ட போராட்டங்களையும் மற்ற விஷயங்களும் நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒழுகுது மற்ற விஷயங்கள்லாம் சொன்ன முன்னாடி இப்போ அந்த பெண் பயணி கீழே வந்த முன்னாடி அதை நான் டிவியில் தான் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ரத்தமே உறைஞ்சி போச்சு. அப்படியே அந்த பெண் முன்னாடி விழுந்துருந்தாங்கன்னா வீல் ஏறி இறங்கிருக்கும். இப்போ நான் முந்தினத்து ஒரு ராமநாதபுரம் போயிட்டு வந்தேன். அங்கே மெயின்டெனன்ஸில் இந்த சம்பவத்துக்கு பிறகு வண்டிகளை கொண்டாந்து விட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்க்குறாங்க, இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் தொடர்ந்து இயக்கங்கள் நடத்திட்டு இருக்கிறதுனால வேலைகள் இப்போ கொஞ்சம் துரிதமாக நடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஒழுகுறதோ மற்ற விஷயங்களோ இப்போ சீட்டு பராமரிப்போ இப்போ உடனடியாக இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. கொஞ்சம் முன்னேற்றம் ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. சார், நான் 1997 மாநகர போக்குவரத்துல ஜாயின் பண்ணேன். அன்றைய திமுக ஆட்சியில். என்னவா ஜாயின் பண்ணீங்க? டிக்கெட்டிங் ஸ்டாப். சரி. அன்றைக்கி திமுக ஆட்சியில் 101 வண்டிக்கு 151 தொழில்நுட்ப பணியாளர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 151 வண்டிக்கு வெறும் 64 பணியாளர் தான் இருக்காங்க. எப்படி சார் பராமரிப்பு இருக்கும்? இது காரணமாக ஒரு வண்டி சார்த்திரி ஓவரால் பண்ணணுன்னா 90 நாளுக்கு ஒரு தடவை போடணும். இந்த ஆள் பற்றாக்குறைக்கு அந்த 90 நாளை 6 மாதத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த வீலு பார்க்கக்கூடிய அந்த கிரீஸு அந்த வழவப்புத்தனை எழுந்து மெட்டலோட மெட்டில் உடஞ்சி லைனுக்கு புரோக்கன் ஆகி வீலே கழுண்டு போகிற நிலைக்கு ஆகுது. அதுக்கு இந்த அரசாங்கத்துடைய போக்கும் நிர்வாக போக்கு தான் சார் காரணம். இந்த பராமரிப்பு சரியில்லைன்ற காரணம் ஆட்குறைப்பே. இந்த பராமரிப்பு சரியில்லைன்னு சொல்கிறோம், அதுக்கு ஆர்டிஓ அதிகாரி தான் முழு பொறுப்பு. அவர் சரியில்லாத வண்டி எப்படி பாஸ் பண்ணி ஓகே பண்ணுறாரு? அவருக்கும் பங்கு இருக்குது இல்லையா? இப்போ இந்த வண்டி சரியில்லைன்ட்டு ரிஜெக்ட் பண்ண அவருக்கு அதிகாரம் இருக்குது, செய்வாரா? ஏன் நம்ம வண்டி வந்து சுத்தமாக இல்லை, குப்பையாக இருக்குது இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. அது ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். வண்டியை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு எந்த பணிமனையிலுமே ஒரு நிர்வாகத்தை சார்ந்த பணியாளர் கிடையாது. வண்டியை சுத்தம் செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர் தான். அவர் வேலைக்கு வந்தால் அவருக்கு அன்றைக்கி உண்டான கூலி அவருக்கு. அவர் போய்ட்டு இப்போ நான் ஒரு ஓட்டுநர், நான் போய்ட்டு இன்றைக்கி வண்டி சுத்தமாக இல்லை, இது கழுவி கொடு அப்படின்னா என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் போயான்றாரு. நான் அதுக்கு மேலே யாருக்கிட்ட போய் சொல்லணும்? அதுக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்லணும். அந்த அதிகாரிகிட்ட சொன்னால் அந்த அதிகாரி என்ன செய்கிறார்? அப்பா நான் அவனை என்னப்பா கேள்வி கேட்க முடியும்? அவனே கூலிக்கு வேலை செய்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. அப்போ நான் சுத்தம் செய்யணுமா? என்னுடைய வேலை ஓட்டுநர் வேலை. நான் வேலையை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன், ஓட்டுநர் வேலையை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த வேலைக்கு பத்தாதுக்கு நான் வண்டியை வேறு சுத்தம் செய்யணுமா? கிளீனர் வேலைக்கு வரலையே நான்? இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுது. தனியார் பேருந்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர்களாகட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளீனர் ஆகட்டும், அவங்க அந்த வண்டியை பராமரிப்பதும் அது அவங்க வீட்டினுடைய பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி சீட்டை தடவுறதும் வண்டியை 4 டயரை சுற்றி வந்து பார்க்குறதுமே பண்ணுறாங்களே, அந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஏன் அந்த மாதிரி தனியார் வண்டி பராமரிக்கிற மாதிரி பராமரிக்க மாட்டேன்றாங்க அரசு பேருந்து ஓட்டுநர்கள்? ஒரு ஓட்டுநர் அந்த பேருந்தை நீங்கள் ஆயுத பூஜை பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக சிங்காரிச்சு சில டிரைவருங்க அதை அழகாக வைத்திருப்பாங்க. தொழில் மேல் பக்தி அவங்களுக்கு. அதே மாதிரி தொழில்நுட்ப பணியாளர்களும் அப்படி தான். ஆனால்
ஒரு ராத்திரியில் வந்து 154 வண்டி வந்து குறைபாடு உள்ள வண்டிகளை வைத்துட்டு 6 பேர் வைத்து அதை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாராலையும் முடியாது. தனியார் துறையிலாம் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்துகள் கட்டமைப்பு, அந்த பேருந்து கட்டுறது எல்லாமே ஏற்கனவே பேர் போன குரோம்பேட்டை பணிமொழியர் ராணி தோட்டத்திலும் பண்ண 10 வருஷம் கூட அந்த பேருந்துகள்லாம் வந்து சரியா. ஆனால் இப்பொழுது எல்லாமே கான்ட்ராக்ட், அனைத்தும் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுனால அவன் தரமான பொருட்களை வைத்து அது செய்யாததுனால அது வந்து அடிக்கடி பழுதாகிறதுக்கு கொண்டாடுவாங்க. நீங்கள் வண்டிக்கு பார்த்தா தட தட தடதானே ஆடும் எல்லா வண்டிகளுமே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால தொழிலாளர் பற்றாக்குறை ஒன்று, தொழிலாளர் பற்றாக்குறை இல்லாமல் அதிகாரிகளுடைய நிர்பந்தம் வேறு. எந்த ஒரு வண்டியும் பழுது பார்க்காமல் மறுநாள் அதை அப்படியே லைனில் அனுப்புறது, இப்படிப்பட்ட நடைமுறைகள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தலைவர் கலைஞர் இந்த போக்குவரத்தை ஆரம்பித்த போது இந்த துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த டெக்னிக்கல் பிரிவுகள் மட்டும் ஒரு 156 பிரிவுகள் இருந்தாங்க. இன்றைக்கி அத்தனையும் காணும். ஃபிட்டர் காணும், பெயிண்டர் காணும், அப்புறம் இன்னும் பல்வேறு பிரிவுகளை காணும். கலைஞர் ஆட்சி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 3000 பேருந்து புதுசாக வாங்கினோம். அப்போம்போது 3000 பேருந்து வாங்கினா 5 வருஷத்தில் 15000 பேருந்துகள் புதிய பேருந்துகளாக இருந்தன. 7000 பேருந்து மட்டும்தான் பழசாக இருந்துச்சு. அதனால் இந்த தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு அந்த 7000 பேருந்து தான் அடிக்கடி பழுது பார்க்க வேண்டியிருக்கும். இந்த புது பேருந்துகளை பழுது பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதனால் அவங்களும் ஈஸியாக இருந்தாங்க, பேருந்துகளும் நல்லா ஓடிச்சு. ஆனால் வந்து இன்றைக்கி எல்லாமே பழசாக இருக்கிறனால அவங்களால பராமரிப்பு பண்ணவே முடியல. தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் 2300 கோடி ரூபா வந்துட்டு நிதி ஒதுக்குனாங்க. அதன் அடிப்படையில் அப்போல்லாம் வந்துட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு புதிய புதிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ரிப்பேர் பண்ணோம். புதிய பேருந்துகள் வாங்கினதால் அவர் சொன்ன மாதிரி 2 ஆண்டு காலத்துக்கு நம்ம அதை வந்துட்டு ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இல்லை. பேருந்துகளை புதுசாக வாங்குறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் தொழிலாளருடைய எண்ணிக்கை ரொம்ப பலவீனமாகி போச்சு. அது மட்டுமல்ல, ஒரு 150 பேருந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரிப்பேர் பண்ணணுன்னாக்கா ஒரு 100 பேருந்து ரிப்பேர் பண்ணுறதுன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த போதுமான இட வசதி கிடையாது. அந்த இடத்துல இட வசதி என்பது கிடையாது. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் போய் அதை பார்க்க சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் விளக்கு வெளிச்சத்தில் போய் என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான முறையில் ஒரு மெக்கானிக்குங்களால் போயிட்டு அந்த அளவுக்கு அந்த வண்டியை ரிப்பேர் செய்ய முடியாத வசதிகள் இல்லை, உதிரி பாகங்கள் சரியா இல்லை. தொழில்நுட்ப பணியாளர்னு பணிக்கு ஆளை எடுத்துட்டு ஐஆர்டியில் கொண்டு போய் அம்மா வாட்டர்னு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த தொழில்நுட்ப பணியாளர் கொண்டு போய் அதை பயன்படுத்திருக்காங்க. இங்கே அதனால் அங்கே ஆள் பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரிப்பேர் நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டால் அது நல்ல கண்டிஷனில் வரக்கூடிய அளவுக்கு இவங்க பணிமனைகள் இருக்கிறது, அது சொல்லுங்கள். ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் ஒவ்வொரு பணி, அதாவது வெல்டர், பிட்டர் அப்படி ஒவ்வொரு பிரிவாக பணியாட்கள் இருந்தார்கள். இப்போ இது பொதுவாக பணியாட்கள் பற்றாக்குறையினால் ஒரு பேருந்து படி உடைந்திருக்கின்றது என்றால் அந்த பேருந்தில் அந்த படியை சரி செய்வதற்குண்டான பலகை கிடையாது, அதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. ஒரு வெல்டரே இல்லாமல் வேறொரு பிரிவு படித்தவரை கூப்பிட்டு அதை வெல்டு செய்யும்போது ஏனோதானமாக அவருக்கு தெரிந்ததை செய்கிறார்கள். அது முறையாக பராமரிப்பு இல்லாத காரணத்தான் பணிமையில் பேருந்துகள் சரியாக பராமரிப்பில்லை. நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்னொரு சிறப்பு விருந்தினரும் வந்திருக்கின்றார். திரு கமால் பாட்ஷா அவர்கள் ஓய்வு பெற்ற பல்லவன் போக்குவரத்தினுடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளியினுடைய டெப்டி மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவர். அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் தேவை, எதனால் அது பராமரிக்கப்படவில்லை, அதை சொல்லுங்கள். இப்போ திருநெல்வேலியில் எனக்கு வந்து திருநெல்வேலி நெல்லையிலிருந்து ராஜபாளையத்திலிருந்து புனலூருக்கு போன ஒரு பேருந்தில் ஒரு சுவாதி என்கிற ஒரு பெண் வந்து அந்த பஸ்ஸினுடைய ஓட்டை வழியாக கீழே விழுந்தாங்கிறது. ஆனால் அரசு அந்த பேருந்துகளை சரி செய்யாத நிலைமை ஒன்று இருக்கிறது. இதை வந்து அந்த விபத்து ஆகிற போது அந்த பேருந்தை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அனுப்பி 6 மாதத்துக்கு முன்பாகத்தான் எஃப்சி என்பது சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே பேருந்துக்கு. ஆனால் 6 மாதத்துக்கு முன்பு தான் எஃப்சிக்கு அவர்கள் காட்டப்பட்டு தரமான பேருந்து என்று ஆர்டிஓ அலுவலகமே சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 6 மாதம் கழித்து அந்த பேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே இருக்கிற அந்த தரைத்தளம் உடைந்து பயணி ஒருவர் கீழே விழுகிறார். அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது திருநெல்வேலியில் தான். பேருந்தினுடைய மேல் பகுதி தகரம் என்பது பேருந்து போய்கொண்டிருக்கிற போதே தகரம் அப்படியே பேருந்திலிருந்து கலண்டு நடு ரோட்டில் பின்னால் போய் விழுந்தது. நல்ல வேளை பின்னால் யாரும் வராத காரணத்தினால அது மேலே வேறு யாருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை. அரசு இந்த பேருந்து பாதுகாப்பதற்கான செலவை எதுவுமே செய்வதில்லை. வேலூரில் ஒரு பேருந்து நடு ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்து இயங்க முடியாமல் நடு ரோட்டில் இருக்கிறது. கண்டக்டரும் டிரைவரும் பேருந்தை தள்ளிக்கொண்டு தான் பக்கத்தில் இருக்கிற பணிமனை கொண்டு செல்ல வேண்டும். பயணிகளிடத்தில் நீங்கள் சேர்ந்து தள்ளுங்கள் என்கிறார்கள்.
பயணிகள் தள்ள முடியாது என்கிறார்கள். கண்டக்டரும் டிரைவர் என்ன சொல்லுறாருன்னு சொன்னால், நீங்கள் எங்களோட சேர்ந்து தள்ளுங்க, நாங்கள் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் எல்லா பயணிகளும் சேர்ந்து தள்ளி கொண்டு டிப்போ கொண்டு போகிறாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி தான் செலவழியே அந்த தள்ளி கொண்டு போனவர்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க. இது நடந்த சம்பவம், பத்திரிகையில் வந்த செய்தி. அதே மாதிரி இன்றைக்கு திருச்சியில் இப்போ நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். திருச்சியில் ஒரு விபத்து ஏற்பட்டு 9 பேர் வந்து தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே அதனுடைய உண்மையான விஷயத்தை வந்து அரசு மூடி மறைக்கிறதுங்கிறதான். 9 பேர் அதை இறந்துருக்கிறாங்க. இறந்த ஒருவருக்கு 1 லட்சம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பேருந்தில் 1 மாத காலமாக அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருக்கிற தூரத்துக்கான வெளிச்சம், அந்த பிரைட் லைட் என்பது அது சரியாக எரியாமல் இருக்கிறது. அங்கே இருக்கிற நடத்துனர் டிரைவர் சொல்கிறார், அந்த பிரைட் லைட்டை சரி செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் பேருந்து எந்த விதமான அந்த கழகம் எதையும் செய்ய தயாராக இல்லை. ஆனால் அது டிம் லைட்டில் தான் போய்கிட்டே இருக்குது. அந்த டிம் லைட்டு போன காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா, முன்னால் லாரியில் இருந்த அந்த சீட்டு முன்னால் இருக்கிறது தெரியாமல் இவர் போய் அந்த சீட்டில் இருந்து 9 பேர் இன்றைக்கு படுகொலை, 9 பேர் இன்றைக்கு வந்து மரணம் அடைந்திருக்கிறார்கள். பல பயணிகள் ஊனமாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. அரசு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல், அரசு வந்து ஒரு விபத்து நடந்தால் அதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணணும், நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை இயக்குவதற்கான சரி செய்வதற்கான போதுமான ஊழியர்கள் போட மாட்டேங்கிறாங்க. எதுவுமே செய்யாமல் ஒரு விபத்து ஏற்பட்டால் அரசு தான் தப்பித்து கொண்டு, அதிகாரிகள் தன்னை பாதுகாத்து கொண்டு அங்கே இருக்கிற நடத்துனர் மீதும் டிரைவர் மீதும் பழியை சுமத்தி விட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்கிற நிலைமை என்பது இருக்கிறது. இது வந்து நிச்சயமான முறையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பயணிகள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. மக்களுடைய பயணத்துக்கு உடலுக்கும் உடைமைக்கும் இந்த அரசு, இந்த கழகம் நான் பொறுப்பு. இந்த பாதுகாப்புக்கான எந்த ஏற்பாடும் செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய உயிருக்கும் உடலுக்கும் இந்த தமிழ்நாட்டில் எந்த பாதுகாப்பு இல்லைங்கிறத நான் வந்து சொல்ல வேண்டியதாக. நன்றி மோகன். சிவபெருமல் ஐயா, பேரறிஞர் அண்ணா வந்து இந்த போக்குவரத்து கழகத்தை தேசியமயமாக்கினார். ஒரு உயர்ந்த லட்சியத்தோட, உயர்ந்த நோக்கத்தோடு அது பொதுமக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை தேசியமயமாக்கினாங்க. தேசியமயமாக்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்த போக்குவரத்து கழகத்தை நிர்வாகம் செஞ்சவங்களில் காங்கிரஸ் ரெஜிமெண்ட்டில் வந்து வெங்கட்ராமன் ரொம்ப அற்புதமாக டிரான்ஸ்போர்ட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணார். நம்ம ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். ரொம்ப அற்புதமாக ஒரு லண்டன் பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் போல் தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட்டை, எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட்டை நல்லா இது பண்ணார். எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் தான் கிராமத்து மக்களுக்கு டைமிங் டிரான்ஸ்போர்ட். அந்த வண்டியை பார்த்து தான் வயலில் இறங்குவாங்க, அந்த வண்டியை பார்த்து தான் சாப்பிட போவாங்க, அந்த வண்டியை பார்த்து தான் சாயந்தரம் வீட்டுக்கு போவாங்க. அப்படி அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக பிக்கப் பண்ண ஒரு காலம் இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டால், அதாவது வந்து டெக்னிக்கல் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது இல்லை, பராமரிப்புங்கிறதே கிடையாது. அதாவது ஒன்றாவது மினிஸ்டர் வந்து தொழிற்சங்கங்களோட தொடர்ந்து குறைபாடுகளை, இப்போ தொழிலாளி வந்து இந்த லாக்ஷீட் குறைபாடு சொன்னார். ஒரு லாக்ஷீட் நான் எழுதி வச்சேன்னு சொன்னால் அந்த வண்டி என்னென்னா இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்குற நிலைமை இருக்குது. இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக கெட்டு போச்சு. இதை முழு ரெமுனரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு சரியான கமிட்டியை அமைக்கணும். அதுக்கு முதல்ல வந்து கலைஞர் பீரியட்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா பிரிவுக்கும் அட்வைசரி கமிட்டி போட்டிருக்கும். இப்போல்லாம் அது இல்லை. அட்வைசரி கமிட்டி இருக்கணும். அதில் எம்பி இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, எம்எல்சி இருப்பாங்க, தொழிற்சங்க பிரதிநிதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் 4 விஷயத்தை சொல்லுவாங்க. எல்லா எம்பி எம்எல்ஏ வந்து விஷயங்களை பேசணும்னு நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஏன்னா நான் கூட மினிமம் வேஜஸ் கமிட்டியில் இருந்தேன், பல எம்பிகள் இருந்தாங்க. பேசிக்காக அவங்களுக்கு விஷயம் தெரியாது, எதையோ ஒன்று பேசுவாங்க. ஆனால் அதை போல் ஒரு நிலைமைகளை உருவாக்கினா தான் மறுபடிக்கு டிரான்ஸ்போர்ட்டை வந்து இது பண்ண முடியும். இந்த பிஇ படித்தவங்க எம்டியாக வர்றது வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட்டை அவங்களால எந்த விதமான சீர்திருத்தமும் செய்ய முடியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸில் போட்டால் இதை ஒரு வழி பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே கலைஞர் பீரியடில் ஒரு கட்டத்தில் வந்து 6 ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன் போட்ட உடனே ஒரு 6 மாதத்துலேயே எல்லா டிரான்ஸ்போர்ட்லையும் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன காரணமோ தெரியலை, 6 மாதத்துக்கு பின்னாடி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் மாற்றிவிட்டாங்க. சரி, நன்றி. திரு கமால் பாட்ஷா, உண்மையாகவே அதிகாரிகள் இப்படி ஒரு ஃபால்ட்டான ஒரு வண்டி இருக்கும்போது அதை ஏன் ஓட்ட நிர்பந்திக்கிறார்கள்? பிரேக் சரியில்லைன்னு சொல்லி இவங்க லாக் ஷீட்டில் எழுதுறாங்க, அந்த லாக் ஷீட்டை கீழ்ச்சி விட்டு புதால வச்சு வண்டி ஓட்டுறாங்க. அப்போ இந்த உயர் அதிகாரிகளுக்கு ஏன் இந்த முறைகேடு? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கா? ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமைகள் மக்களுக்கு உணவு வழங்குதல், விலைவாசியை கட்டுப்படுத்துதல், மருத்துவ வசதி ஏற்படுத்துதல், கல்வியை ஏற்படுத்துதல், போக்குவரத்து வசதி ஏற்படுத்துதல். இந்த 5 ரொம்ப முக்கியமான கடமைகள். இதில் மீதி 4க்கு லாப நஷ்டம் கணக்கு பார்க்குறதில்ல.
கல்லூரி நடத்துறதுலையோ அல்லது மருத்துவமனை நடத்துறதுலையோ இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ லாபம் வந்துச்சு, அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ போக்குவரத்து கழகங்களில் மட்டும் லாப நஷ்டம் கணக்கு பார்க்குறாங்க. அடிப்படையான கோளாறு காரணமே அதுதான். அந்த லாப நஷ்ட கணக்கு பார்க்காம இருந்தால் பராமரிப்புக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த அளவுக்கு அப்பப்போ பணம் சாங்ஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த சாங்ஷன் ஆகிற பணத்துக்கு எப்படி ஈடு கட்டணும்னு சொன்னால் வேறு வகையில் வரி போட்டு தான் ஈடுபடுத்தணும். அப்படி பார்க்காம லாப நஷ்டத்தை அதிகாரிகள் தான் சமாளிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மேனேஜிங் டைரக்டருக்கும் அந்த பொறுப்பு கொடுத்துட்றாங்க. மேனேஜிங் டைரக்டர் அடுத்த லெவலில் ப்ரெஷர் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே வாங்கி தர முடியாது, நமக்கு அதுக்கு மேலே நிதி இல்லை, அட்வான்ஸு டெம்பரரி அட்வான்ஸும் நாங்கள் வாங்கி திருப்பி கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, கடன் ஏறி போகுது, இப்படி தான் சொல்லிடுறாங்க. உயர் அதிகாரிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் வாங்கி கொடுக்கணும், ஓட்டுநர்கள் கஷ்டமில்லாமல் ஓட்டணுங்கிற எண்ணம் தான். ஆனால் அதுக்கு இந்த நிதி வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த ஒரே காரணத்தினால்தான் பழுது ஏற்படுது. அதை பல வகையில் சமாளிக்க வேண்டிய நிலைமையில் கீழே உள்ள கிளை மேலாளர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அந்த கிளை மேலாளர்களும் அதே மாதிரி ஒரு நாள் வசூல் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு மேலே உள்ளவங்க கேட்குறதுனால வண்டி எப்படியே ஓட்டிட்டு வா, அது சரியில்லைனாலும் பரவாயில்ல, இப்போ ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்தாக்கா, 2 சிங்கிள் போயிட்டு வந்தாக்கா அதில் ஒரு 200 கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள நிர்பந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்படி மேலேருந்து ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அடிமட்டத்தில் உள்ள கிளை மேலாளர்களுக்கு தான் ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் அந்த அளவுக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். நன்றி. திமுகவினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் திரு நடராஜன் ஐயா அவர்கள், உண்மையாகவே இந்த அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா இல்லையா? அப்படி முறையாக பராமரிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தலைவர் கலைஞர் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் 13,500 புதிய பேருந்துகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து இயக்கினோம். இப்போது இந்த புதிய ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அவர்கள் 12,000 பேருந்துகளை வாங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்ததில் அவர்கள் அதற்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணது என்பது 7,153 வண்டிகளுக்கு மட்டும்தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வாங்கின வண்டி 5,493 வண்டி தான் தடத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்று இருக்கிற நிலவரம். இதில் 3,000 வண்டி தான் பழைய வண்டிகளை மாற்றி புதுசாக அந்த தடங்களை இயக்கியிருக்காங்க. மற்ற வண்டிகள் புதிய வழித்தடங்களில் அந்த பேருந்துகளை இயக்கியிருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் மாற்றிய பேருந்துகள் என்று சொன்னால் ஒரு 3,000 பேருந்துகளை மாத்திரம்தான் பழைய பேருந்துகளை கழிவு செய்து புதிய பேருந்துகளாக மாற்றியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு விஷயம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதைப் போல 6 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 7 ஆண்டுகள் இவைகளில் எது முந்தைக்கு வருகிறதோ அந்த பேருந்தினுடைய ஆயுள் முடிந்து விட்டது என்பதுதான் பொருள். இது இன்ஜினுக்கு, கியர் பாக்ஸுக்கு மற்றும் இருக்கிற உதிரி பாகங்களுக்கு பொருந்தும். இதை தாண்டி இந்த பேருந்துகளின் கூண்டு பகுதி என்பது பாடி பில்டிங் இருக்க, அது ஏற்கனவே சேனலில் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஆங்கிள் பாடியாக மாற்றினாங்க. இப்போ டியூப்லர் பாடி, மரத்தினுடைய உபயோகத்தை குறைக்க வேண்டும், அப்படி இப்படி வெயிட்லெஸ் ஆக்கணும், இப்படின்னு பல காரணங்களால் டியூப்லர் பாடி வந்திருக்கு. இந்த டியூப்லர் பாடியில் மரங்களை பயன்படுத்துவதே இல்லை. இந்த டியூபுக்கு நேராக ஷீட்டை மேலே வச்சு பாப்பர் வீட்டுன்னு ஒரு வீட்டு இருக்கிறத வச்சு அடிச்சிடுவோம். இந்த விஷயம் என்பது இந்த பூகோள அமைப்பு, நம்முடைய தமிழ்நாடை பொறுத்தவரை பூகோள அமைப்பு கடல் சார்ந்த உப்பு காற்று வீசக்கூடிய ஒரு பகுதி. இந்த பேருந்துகளை கழுவுது என்பதும் உப்பு தண்ணியில் தான் தொடர்ந்து கழுவிட்டு இருக்கிறோம். எல்லா பேருந்துகளையும் அந்த நிறுவனங்கள் சொல்கிறேன் வாஷ் இன் சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உப்பு தண்ணியில் தான் கழுவிட்டு இருக்கிறோம். ஆக உப்பு காற்றில் ஓடக்கூடிய பேருந்து உப்பு தண்ணியில் கழுவுறோம். இந்த பேருந்துகள் அந்த டியூப்லாம் துருப்பிடித்து போவதற்கு இயல்பாக இருக்குது. இதையும் தாண்டி இந்த தரம், இந்த அரசாங்கம் இந்த பாடி கட்டுறதை முழுமையாக தனியார் மயமாக்கியதால் தரம் என்பது மோசமாக போயிடுச்சு. யார் அந்த குவாலிட்டியை பற்றி கவலைப்படுறதில்லை. இப்போ இந்த திருநெல்வேலி பேருந்தை பற்றி இப்போ சொல்லிங்க. அந்த பேருந்தில் தரத்தளத்துக்கு பயன்படுத்திய அந்த பிளைவுட் கமர்ஷியல் பிளைவுட்னு சொல்லுவோம். அது 8 அடி நீளம், 5 அடி அகலத்துக்கு அந்த பிளைவுட் இருக்கும். அந்த பிளைவுட்டு வெயிட் இருக்கக்கூடிய வெயிட் 14 சென்டிமீட்டர் அதனுடைய திக்னஸ் இருக்கணும். அதை தாண்டி அந்த பிளைவுட் 14 mm இருக்கணும். அந்த பிளைவுட்டுடைய வெயிட் 54 கிலோ இருக்கணும். ஆனால் இவங்க வாங்குகிற பிளைவுட்டு வெறும் 35 கிலோ தான் இருக்குது. ஆக தரம் குறைந்த பிளைவுட். அந்த பிளைவுட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட தரமணியில் இருக்கிற IRT ஒன்று இருக்குது. அதை 24 மணி நேரம் 100 டிகிரி உஷ்ணத்தில் தண்ணீரில் அந்த பிளைவுட்டை போட்டால் லேயராக பிரியக்கூடாது.
இந்த பிளைவுட் இப்போ போடுற பிளைவுட் இருக்கு பாருங்கள், இது எல்லாமே 8 மணி நேரத்தில் 100 டிகிரி சென்டிகிரேட்டில் தனித்தனியாக உறிஞ்சி வந்துருச்சு. ஆக இந்த பிளைவுட்டை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆக தரத்தை பற்றி கவலைப்படாத அல்லது தொடர்ச்சியாக மெயின்டெனன்சிங் ஆனுவல் ஓவராலிங் என்கிற ஒரு பிரிவு இருந்தது. எல்லாமே பாதிப்படக்கூடிய ஒரு சேதப்படக்கூடிய பகுதிகள் தான் தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. சாலைகள் சரியாக இருக்கா? சாலைகள் சரியாக இருந்தால் பேருந்துகள் பழுதடைவது குறையும். சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்தால் எல்லாமே சாதாரணமாக வெல்டிங் பண்ணுற மெட்டீரியல் தான். ஒரு மெட்டலோட ஒரு மெட்டலை வச்சு வெல்டிங் பண்ணுறோம். அது தொடர்ந்து குண்டும் குழியில் விழுந்து விழுந்து வந்தால் அது சீக்கிரம் சேதமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாலைகள் சரியில்லை, பேருந்து பராமரிப்பு முறையாக இல்லை, அதை பராமரிக்கிற பணியாளர்கள் இந்த இயந்திர கோளாறு என்று சொல்ல மெக்கானிக்கல் டிஃபெக்ட். இந்த மெக்கானிக்கல் டிஃபெக்டை பார்க்குறதுக்கு இந்த பேருந்து பராமரிப்பு பணியாளர்கள் என்று பார்த்தால் மெக்கானிக் பார்த்தோம்னா இருக்க வேண்டிய எண்ணிக்கை 1.25 பல பிரிவுகளை பிரித்தோம்னா மெக்கானிக் என்பது 0.80 இருக்கணும். இந்த 0.80னா 100 வண்டிக்கு 80 பேர் மெக்கானிக் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறது என்பதை மொத்தமாக சேர்த்து 0.58 தான். 100 வண்டிக்கு 58 பேர் தான் இருக்கிறோம். இந்த 58 பேரில் எல்லாருமே ஒரே தொழில் தெரிந்தவர்கள் தான். ஆனால் அவங்கள போய் மெக்கானிக்கை போய் வெல்டர் வேலை பாரு, மெக்கானிக்கை போய் தச்சர் வேலை பாரு, டிங்கர் வேலை பாருன்னா அவருக்கு எது தெரியுமோ அதான் செய்வார். எலக்ட்ரீஷியன் தான் எலக்ட்ரீஷியனில் செய்ய முடியும். ஆனால் இந்த வேலை தரமெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி பேருந்து சுத்தப்படுத்துறதை பற்றிலாம் இங்கே பேசுனாங்க. பேருந்து சுத்தப்படுத்துவதற்கு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டும் ஏற்கனவே இருந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சார்ந்த ஊர்லேருந்து வந்த கான்ட்ராக்ட். அவரை எங்கள் கிளை மேலாளரோ எங்கள் பகுதியில் இருக்கிற அதிகாரிகளோ ஷிஃப்ட்டில் இருக்கிற அந்த இன்சார்ஜோ ஏப்பா பேருந்தை பெருக்கலைன்னா அந்த பேருந்தை பெருக்க வர கான்ட்ராக்ட் தொழிலாளி கேட்பான், எங்கள் பிரான்ச் மேனேஜரை இந்த டிப்போ வேணுமா வேறு டிப்போக்கு போறியா என்கிற அளவுக்கு இந்த கான்ட்ராக்ட்காரன் பவர்ஃபுல்லான ஆள். எங்கள் பிரான்ச் மேனேஜரை எங்கள் ஏஇஎல்லாம் ஹெல்ப்லெஸ், பாவம், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்க. அவங்க இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும், மேலதிகாரியை திருப்திப்படுத்தணும், அரசை திருப்திப்படுத்தணும். அரசு இந்த அரசை பொறுத்தவரை எல்லா மட்டத்திலும் லஞ்சம், ஊழல், கமிஷன் என்கிற முறையில் எல்லாம் ஏற்பாடு பண்ணதால் எந்த அதிகாரியும் சுயமாக தன்னுடைய கடமையை நிறைவாக செய்வதற்கு பேருந்து பாகங்களிலிருந்து எல்லாத்திலையுமே குறைபாடு. அது மாத்திரமல்ல, இவங்க பட்ஜெட்டரி ப்ரொவிஷனில் இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமான வருவாயில் 5% பராமரிப்பு உதிரி பாகங்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருந்தோம். இவங்க இந்த பேருந்துகள் வயதை தாண்டி ஓடிட்டுருக்குது. இந்த பேருந்துக்கு பராமரிப்பு செலவை 5%லிருந்து ஒட்டுமொத்த வருவாயில் 4% குறைச்சிட்டாங்க. அப்படின்னு சொன்னோம்னா சராசரியாக 7500 கோடி வருமானம்னா நீங்கள் 750 கோடி ரூபாய் அந்த பராமரிப்பு செலவுக்கான தொகையை குறைத்தாகிவிட்டது. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் உதிரி பாகங்கள், உபபாகங்கள் எல்லாமே 22% விலை உயர்த்து கொண்டு போகிறது. அப்போ பராமரிப்பு செலவு கூடுதலாக்கணும் பணம், ஆனால் விலை உயர்கிறது. இவங்க அலாட்மெண்ட்டை குறைக்கிறாங்க. குறைத்தால் அப்போ மாவுக்கேற்ற பணியாரம் தான் வரும். இதுதான் இன்றைக்குள்ள யதார்த்த. இந்த அரசை பொறுத்தவரை இந்த பேருந்து பராமரிப்பில் முழுமையாக மக்கள் நலனில் அக்கறை இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த பராமரிப்புக்கு செய்கிற செலவை தவிர்த்துவிட்டு 3ஆம் நபர் நஷ்ட ஈடாக தேர்ட்மேன் காம்பன்சேஷனாக பல கோடி ரூபாயை கொட்டி அழுகிற அரசாகத்தான் திட்டமிடாத அரசு, திட்டமிட்டு செயல்படாத அரசு. இந்த சூழ்நிலை வருகிற காலங்களில் மீண்டும் ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுமக்கள் தந்தால் முறையாக ஆண்டொன்றுக்கு இவ்வளவு புதிய பேருந்துகள், இந்த பேருந்தை பராமரிக்கிற பணியாளர்கள் 7.5 ஆள் இருக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை 2010ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தோமுசா பேரவை அந்த ஒப்பந்தத்தை போட்டோம். அதே அளவிற்கு 1.25 100 பேருந்துகளை 125 தொழிலாளர் பராமரிக்கிற அளவிற்கு கொண்டு வந்து பாதுகாப்பான மக்கள் விரும்புகிற அந்த பயணத்திற்கு நாங்கள் உத்தரவாதம் தருவனும். அதற்கு பொதுமக்கள் ஆட்சி மாற்றத்திற்கான உத்தரவாதம் தந்தால் இதை நிச்சயமாக திமுக செய்யும் என தோமுசா சார்பில் உறுதியளிக்கிறோம். நன்றி
திரு ஆறுமுக நயினார், இந்த அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏன் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றால் இவங்க சொல்கிறாங்க உதிரி பாகங்கள் வந்து சரியாக கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்போது அரசு இயந்திரமும் ஊழியர்களும் ஒன்றாக இணைந்து நம்ம வந்து பார்த்தா தான் வந்து இந்த துறை வந்து சிறந்ததாக இருக்க முடியும். அப்போ எந்த இடத்துல கோளாறு, என்ன சீர் செய்யணும்னு சொல்லுங்கள். பொதுவாக போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவில் இது ஒரு சேவைத்துறை. இப்போ அந்த போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாட்டில் 2.25 கோடி பேர் வந்து தினமும் நம்முடைய போக்குவரத்து கழகங்களை பயன்படுத்துகிறாங்க. 2.25 கோடி பேர் என்று சொல்லும் பொழுது தமிழக மக்களில் 1/3 பகுதி பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட மக்கள் பயன்பாட்டுக்குள்ளே இந்த துறைக்கு அரசாங்கம் போதிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ பேருந்து வந்து ஒன்று பராமரிப்பு ஒழுங்காக இருக்கணும், இன்னொன்று காலத்தில் பேருந்து மாற்றப்படணும். இந்த இரண்டுமே இந்த ஆட்சியில் இந்த காலத்தில் வந்து மிக மோசமாக இருக்கிறது என்பது தான் நாங்கள் வைக்கக்கூடிய அடிப்படையான காரணம். ஒன்று, இப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் ஆக்சுவலாக இவங்க மாற்றிருக்கணும்னா 16,000 பேருந்துகள் மாற்றணும். 7 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 6 வருடம் முடிஞ்சவொடனே வண்டியை கண்டம் பண்ணணும்னா அரசாங்கம் தான் வந்து குழு போட்டு முடிவு பண்ணிச்சு. இப்போ அந்த அடிப்படையில் மட்டும் அந்த 4 ஆண்டுகளில் 16,000 வண்டிகள் மாற்றணும். ஆனால் 4 ஆண்டுகள் பேருந்துகள் மாற்றலை, எல்லாமே பழைய பேருந்துகளாக இருக்குது. மறுபுறத்தில் பேருந்து பராமரிப்புக்கு தேவையான ஆட்களும் இல்லை, அதற்கான நிதி என்பதும் போக்குவரத்து கழகங்களில் இல்லை. அரசாங்கம் இது ஒரு லாப நஷ்ட துறையாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இது ஏன்னா இப்போ வந்து போக்குவரத்து கழகங்கள் 10,000 வழித்தடங்களில் நஷ்டமான வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குது. இப்போ தனியாரை பற்றியெல்லாம் பேசுகிறது எந்த அர்த்தமும் கிடையாது. இப்போ அவர் கிராமத்தை பற்றியெல்லாம் சொன்னார். கிராமத்துக்கு தனியார் வண்டி ஓட்ட மாட்டான், ஏன்னா அன்எக்கனாமிக்கல் ரூட் என்று 10,000 ரூட்டுக்கு வண்டி ஓட்டுறோம். இப்போ அந்த அன்எக்கனாமிக்கல் ரூட்டில் ஓட்டுறதுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை யார் தருவது? அரசாங்கம் தரணும். அரசாங்கம் தராத காரணத்தினால உதிரிப்பாக வாங்க முடியலை, போதுமான எண்ணிக்கையில் ஆட்கள் நியமனம் பண்ண முடியலை, எந்த வேலையும் நடக்காமல் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் மிகவும் சிரமத்தில் இருக்குது. அதில் எங்களை பொறுத்தளவில் இது ஒரு சேவைத்துறை என்ற அடிப்படையில் அரசாங்கம் இதற்கு போதுமான நிதி உதவி என்பது செய்யணும், புதிய பேருந்துகள் வாங்கணும், போதுமான ஊழியர்கள் என்பது கொடுக்கணும். அதுதான் பிரச்சனைக்கு தீர்வு. நன்றி. எங்கிட்ட இருக்கிற புள்ளி விவரங்கள் படி மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3,700 பேருந்துகள் நாளொன்றுக்கு இயக்கிறோம். இதில் வயது கடந்த பேருந்துகள் 1,495, 42% ஏஜ் பாரானது. எல்லாரும் ரொம்ப தூரம் கவலைப்பட்ட அரசு விரைவு போக்குவரத்து கழகம் 1,317 பேருந்துகளை இயக்குகிறது. அதில் வயது கடந்த பேருந்துகள் 859, 65% வயது கடந்த பேருந்துகள். விழுப்புரம் கோட்டம் அங்கே வந்து 3,655 பேருந்துகள் ஓட்டுறோம். 1,845 பேருந்துகள் வயது கடந்தது, 50% வயது கடந்தது. அடுத்து கும்பகோணம் போக்குவரத்து கழகம் 3,844 வயது கடந்து போகிற பேருந்து 2,314, 60%. அதே மாதிரி திருநெல்வேலி போக்குவரத்து கழகம் வயது கடந்த பேருந்து 65%. இப்படி பார்த்தோம்னா சராசரியாக 60% பேருந்துகள் இந்த ஏஜ் லிமிட்டை தாண்டி ஓடிட்டு இருக்குது. கூடுதல் பராமரிப்பும் கூடுதல் ஆட்கள் தேவை என்பது முக்கியம். நன்றியா. அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசும் அதிகாரிகளும் தேவையான உதிர்வாகங்களை தந்து முறையாக பராமரித்தால் பழுதில்லாமல் பேருந்து இயக்கம் நடைபெறும். 2010 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்ட பொழுது இந்த நாம்ஸை 6.5 7.5 12(3) செட்டில்மெண்ட்டில் போட்டு ஏற்றுக்கொண்டதை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அதை நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்தினாலே போதிய ஆட்களும் உருவார்கள், போதிய பணியாளர்கள் அது கிடைத்து போதுமான அளவுக்கு அந்த பேருந்துகளை பராமரிக்கின்ற ஒரு தகுதி ஏற்படும் என்பது. ஒரிஜினலான ஸ்பேர் பார்ட்ஸில் வாங்கி பொருத்த வேண்டும். அதே சமயத்தில் அதை பொருத்துவதற்கு உண்டான ஆட்களை அதிகப்படுத்தி நாம் இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படுத்தி அதிக ஆட்களை நியமித்தால் இந்த குறை தீர்வதற்குண்டான வழிவகை. வயதான பேருந்து எடுத்துவிட்டு முறையாச்சாரம் எடுத்துக்கொண்டான பேருந்து முறையாக வாங்கி இயக்கினால் எந்த பிரச்சனையும் தீரும். குறிப்பாக கான்ட்ராக்ட் முறையை ஒழித்து போக்குவரத்து கழகங்களே அந்த ஏற்கனவே இருந்த பாடி கூண்டு கட்டும் பிரிவுகள் மற்றபடி தரமான அந்த பொருள்களை வாங்கி பொருத்தினாலே இந்த பராமரிப்பு சிறப்பாக இருக்கும். இதுதான் மிக முக்கிய காரணம். தொழில்நுட்பத்தை மேம்படுத்தினா தான் பராமரிப்பு சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓட்டுநர் தன் பணியை செம்மையாக செய்ய செல்ஃப் கண்டிஷன் இருக்கணும், பிரேக் கரெக்டாக இருக்கணும், முகப்பளவு கரெக்டாக இருக்கும். இவை அனைத்தும் கரெக்டாக இருந்தால் அந்த ஓட்டுநர் தன்னுடைய பணியை செம்மையாக செய்வது என்னுடைய கருத்து. தானியங்கி கதவுல உள்ள ஏர் லீக்கெலாம் இருக்குது, அதை வந்து சரி பண்ணாலுமே பிரேக்கு பிடிக்கிறதுலாம் சரி பண்ணலாம். அது சின்ன செலவு தான், ஒரு 5 ரூபா செலவு பண்ணால் போதும். அது ஒரு ஆலன் கீ கூட கொடுக்க மாட்டாங்க.
கீ இல்லை, அதை சரி பண்ண முடியல. அது வந்து 5 ஆண்டு ஆகிப்போச்சு. அது நஞ்சு போய் இருக்குது அந்த தானியங்கி கதவுல உள்ள ஓஸ். அதால் ஏர் லீக் ஆகுது. அதால் பிரேக் பிடிக்க மாட்டேது. வந்து பிரேக் பிடிக்கலாம் ஓட்ட முடியாது. பணிமனையில் பிரேக் டவுன் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு சரியில்லாததால் இரவு நேரத்தில் இவங்க பிரேக் டவுனை ரிப்பேர் பண்ணுன்னு இருக்கும்போது சில நிறைய குறைபாடுகள் இருக்குது, சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸுங்க முறையான உதிரி பாகங்கள் வாங்குவதில்லை. அதை வாங்கினாக்கா விபத்துகளை நிறைய தடுக்கலாம். நடத்துனரும் ஓட்டுநரும் மனுஷங்க அப்படி நம்ம நினைக்கணும். ஆனால் அநேகர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியதில் இருக்காங்க. 8 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 12 மணி நேரம் வீடு போய் சேரும்போது 1 மணி ஆகிடுது. திரும்ப மறுநாள் வரணும். இப்படி காலத்தை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிற முதலுக்கு குறைக்கணும். பள்ளி கல்லூரி செல்லும்போது எங்களுக்கு வந்து வாகனங்கள், அதாவது அரசு பேருந்து கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் போக முடியல. அதனால் அரசு பேருந்து அந்த நேரத்துலையாவது அதிகமாக விடணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நம்ம பொதுமக்களும் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைச்சா தான் அவங்களால வந்து அதை ப்ராப்பராக செய்ய முடியும். சைட் மிரர் இருக்குது, அதை மறைக்கிற மாதிரி நம்ம ஃபுட்பாலில் நிற்கிறதுனாலையும் விபத்து நடக்கிறதும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பொதுமக்கள் தடுத்தோன்னா ஆக்சிடென்ட். வெரி குட். மக்கள் இந்த பயன்படுத்தும் போது அவங்க கருத்துக்கு கட்டாய மதிப்பு கொடுக்கணும். இதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த அரசு ஒரு கொள்கையை வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொள்கை என்பது வந்து தனியார்மை தாராண்மை கொள்கை. அந்த கொள்கையை வந்து தூக்கி எறிஞ்சாக நல்லா வந்து மாநகர போக்குவரத்து இருந்தாலும் சரி, அரசு போக்குவரத்து நல்ல ஒரு பயன்பாட்டில் கொண்டு வரலாம். 20,000 பேருந்துகளை இயக்கின்ற அரசாங்கமே அதற்கான உதிரி பாகங்களை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கணும். அதனால பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பொருளாதார வாழ்வியல் வந்து உயரும். அரசு பணியாளர்கள் எல்லாருமே ஒழுங்காக வேலை செஞ்சாலே போதும் சார். இப்போ ஒரு பஸ்ஸு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே நடுவில் பிரேக் டவுன் ஆகி நிற்கிதுன்னா, இதை ஒயர் இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்போக்கு நீங்கள் ஏதாவது தடுமாறியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க, அங்கே வச்சு பார்த்துக்கலான்றாங்க. ஒருத்தரும் அவங்க வேலையை கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அவங்க செஞ்சிருந்தாலே எல்லாருமே ஆக்சிடென்ட்ஸை தடுக்கலாம். கீழே இருக்கிற அதிகாரி மேலே இருக்கிற அதிகாரிக்கிட்ட பேர் பார்ட்ஸை கேட்குறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இவங்கள எங்கன்னா பணிமாற்றம் செய்யிட போகிறாங்க, இந்த பிரான்ச்லேருந்து வேறு பிரான்ச்சுக்கு போட்டுருவாங்க எண்ணத்தில் இவங்க கேட்குறதில்ல. அந்த அதிகாரி அவர்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கிட்ட கேட்குறதில்ல, அந்த மேலே இருக்கிற அதிகாரி அரசாங்கத்திட்ட கேட்குறதில்ல. இதனால தான் இந்தமாரி சூழ்நிலை இருக்குது. அரசு போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும்னு சொன்னால் போதுமான நிதி ஒதுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாடு போகிற போக்கில் மன்னர் எவ்வளியோ மக்களும் எவ்வளியே அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஊழல் பெருகெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் ஊழல் மூலமாக அதை அழித்து விடுகிற ஏற்பாடு என்பதாக இருக்குது. முதல்ல இதையெல்லாம் நிறுத்த வேண்டும். நிதி அதிகமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செஞ்சால் நிச்சயமான முறையில் இந்த பேருந்துகளை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு கருத்தை திரும்ப சொன்னாங்க. அதாவது இந்த சமூக அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து சரி பண்ண முடியும். இதை முடிஞ்சது வரைக்கும் இதை வந்து ஒரு சிக் இண்டஸ்ட்ரியாக மாற்றி இதை தனியார் கையில் கொண்டு போகணுங்கிறது 91லேருந்தே ஒரு எண்ணங்கள் இந்த அரசுக்கு, குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற அரசுக்கு. அதாவது 91 தட்டு மாதிரி கலைஞர் வராமல் இருந்தால் இந்த துறையை வந்து தனியார் துறையாக போயிருக்கும். அப்படி ஒரு இதில் இது பண்ணியிருக்காங்க. இதை லாபகரமாக நடத்த முடியும், நடத்தி இருக்குது. 80லேருந்து 87 வரைக்கும் லாபகரமாக நடத்தி இருக்குது. இன்னொன்று அந்த இது வந்து 7.5 சொன்னாங்க. அந்த இதை வந்து நம்ம இது பண்ணணும். அதுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டால், அந்த ஆளுகளை எடுக்கும் பொழுது ஏடிஎம் முடிஞ்சோன்னா டர்னர், ஃபிட்டர், வெல்டர், டிங்கர், டயர்மேன் இப்படி தான் எடுக்கணும். அந்தந்த வேலைக்கு அந்தந்த ஆள் எடுக்கணும். போர்க்கால அடிப்படையில் இதை வந்து சரி பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற இந்த எம்டிகளை வச்சுக்கிட்டு செய்யவே முடியாது. ஏன்னா இந்த எம்டிகள் வந்து அரசு செக்ரட்டரிகிட்டையோ அரசு நிதித்துறை செயலாளர்கிட்டையோ மினிஸ்டர்கிட்டையோ ஒரு தைரியமாக பேசக்கூடிய தைரியமே உங்களுக்கு கிடையாது. எடுத்து சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய தைரியமே கிடையாது. 2500 வண்டி ஓடும்போது 25 பணிமனை இருந்தது. இப்போ 3500 வண்டி ஓடும்போது தான் அதை 25 பணிமனைகள் தான். கணக்கப்படி பார்த்தா அந்த 2500 3500 ஆனதுக்கு 35 பணிமனைகள் ஏற்படுத்தியிருக்கணும். அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. அதுதான் இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம். நன்றி. எல்லாவற்றுக்குமே அடிப்படையான காரணம் நிதி நெருக்கடி தாங்க. இதை அரசு சேவைத்துறையாக பார்த்து நாங்கள் தொடர்ந்து அரசிடம் சொல்லி கொண்டிருக்கிறது, அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களுடைய ஒரு கிலோமீட்டருக்கான வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசாங்கம் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷனுக்கு உரிய பணம் இது வரைக்கும் 6000 கோடி ரூபாய் அரசாங்கம் வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு தரவில்லை. அந்த பணத்தை தர வேண்டும். இதுபோன்று முறையாக அரசாங்கம் நிதி உதவி செய்தாலே போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக இருக்கும். நடராஜன், உங்களுடைய கருத்து. போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 போக்குவரத்து கழகத்துக்கு மேலாண் இயக்குனரே இல்லை. ஏதோ போய் சேரலைங்கிறதுக்காக 2 பேர் இன்னும் போடாதே இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுகிற உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தந்து இந்த போக்குவரத்து கழகங்களை
ஒரு தூய மனதோடு பொதுத்துறையில் இயக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த அரசுக்கு இருந்தால் செய்யலாம். இது ஓய்வெடுக்கிற அரசாக இருக்கிறது, அதுதான் குறைபாடு. நன்றி ஐயா. உண்மையாகவே அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டிய பேருந்துகள் எல்லாம் அரசு பேருந்துகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், நிர்வாகத்தில் சரியான நிர்வாகம் இல்லை, ஊழல் இருக்கிறது, அங்கங்கு கமிஷன் இருக்கிறது, சரியான உதிரி பாகங்கள் இல்லை, பணியாளர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு தான் எழும்புகிறது. மக்களினுடைய வரிப்பணத்தில் மக்களுக்கான சேவை செய்கின்ற போது மக்களுக்கான எல்லா வசதிகளையும், குறிப்பாக பேருந்து வசதியை முழுமையாக இந்த அரசு செய்து தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக பதிவு செய்தீர்கள். ஆகவே நிச்சயமாக அரசு பேருந்து முறையாக பராமரிக்க இனியாவது அரசு செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.